லோகன் பால் கழுத்துல மாட்டியிருக்கிற இந்த சாதாரண கார் 100 கோடி ரூபான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. சின்ன வயசுல நாம எல்லாருமே WWE கார்டு, கிரிக்கெட் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை சேர்த்து வச்சு அதை வச்சு விளையாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் போக்கிமான் கார்ட்ஸுமே வாங்குவோம். ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய போக்கிமான் கார்ட்ஸ் எல்லாமே ஃபேக் ஆனது. போக்கிமான் நிறுவனமே தயாரிக்கக்கூடிய கார்ட்ஸை உலகம் முழுக்க அந்த ஒரு காலகட்டத்தில் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வெறிகொண்டு அதை போய் வாங்கிட்டும் இருந்தாங்க. அதற்கான மவுஸ் ஆனது இப்போ அதிகமாக தொடங்கி இருக்கு. அந்த ஒரு காரணத்தால அப்பெல்லாம் போக்கிமான் கார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அந்த கார்ட்ஸை அதிக விலை கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அது ஒரு கலெக்டபிள் மார்க்கெட்டாவே மாறிடுச்சு. உதாரணத்துக்கு 2017 ஹிஸ்டரி டிவில பான் ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஓடுச்சு இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு கேரின்னு ஒருத்தர் போக்கிமான்ல வரக்கூடிய சாரிசாட் அப்படிங்கிற போக்கிமான் இருக்கு இல்லையா, அந்த சாரிசாட் மட்டும் அடங்கிய ஒரு போக்கிமான் கார்டு கலெக்ஷனை கொண்டு வந்திருந்தாரு. அவர் அதுக்கு $5 லட்சம் கேட்டிருந்தாரு. ஆனா ரிக்குக்கு அது பிடிக்கல, அதனால ஆஃபரை டினை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷனை ஆன்லைன்ல வித்திருக்காரு. எவ்வளவு தெரியுமா அவருக்கு கிடைச்சிட்டு? $14 லட்சம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 12 கோடி ரூபாய் அவருக்கு அந்த கார்டு கலெக்ஷன் மூலமா கிடைச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்டு வச்சிருப்பாங்க. இருக்கிறதுலேயே விலை உயர்ந்த கார்டு அப்படின்னு சொன்னா இல்லஸ்ட்ரேட்டட் அப்படிங்கிற இந்த ஒரு கார்டு தான். இந்த ஒரு கார்டை ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆள் தான் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து லோகன் பால் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாரு. கடைசியில வாங்கவும் செஞ்சுட்டாரு. அதுக்காக எவ்வளவு தெரியுமா ஆஃபர் பண்ணியிருந்தாரு? கிட்டத்தட்ட $52 லட்சம் அவர் ஆஃபர் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி வாங்கவும் செஞ்சுட்டாரு. அந்த கார்டுடைய இந்திய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 46 கோடியே 47 லட்சம் ரூபாய். இதை வச்சு இந்தியாவுக்கே சாப்பாடு போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு கார்டோட விலை இருக்குது. இவர் இந்த அளவுக்கு 46 கோடி ரூபாய் கொடுத்து இந்த கார்டை வாங்கினதால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே அதிக விலை கொண்ட போக்கிமான் கார்டை இவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெசல்மேனியால இவர் இந்த கார்டை மாட்டிக்கிட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதை பெருமை மிகு ஒன்றாகவும் அவர் காமிச்சிருந்திருப்பாரு. பாருங்களே, ஒரு சாதாரண கார்டுக்கு எந்த அளவுக்கு கிராக்கி வெளிநாடுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம நாட்டில எல்லாம் இல்ல.